பாப்பா 2 பேரும் வந்துட்டு அவர் மேலே ஈடுபடாத ஏன்னா நாங்கள் எந்த கட்சியிலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அதுக்கு 2 பேருக்கு அந்த வயசு ஆகலைங்க. குழந்தை பிள்ளைங்க 2 பேரும். 3 பேர்த்தையும் பார்த்த உடனே வந்துட்டு எங்களுக்கு அவரை பார்க்கணும் அழுவாச்சியாக வந்துச்சு. அவரை பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா சினிமாவில் அவரை பார்க்கும்போது வந்துட்டு நல்ல போல்டாக இதாக வந்துட்டு இப்போ பார்க்கும்போது வந்துட்டு ஆளே வந்துட்டு முடியெல்லாம் வெட்டாமல் ஒரு மாதிரி இருந்தார். கரூரில் வந்து நேரில் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இங்கே வர முடியல அவரால் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உங்கள்கிட்ட சொன்னார்? இங்கே போலீஸ் பர்மிஷன் கிடைக்கலன்னு சொன்னாங்க சார். இங்கே போலீஸ் பர்மிஷன் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நான் கரூர் வந்து உங்கள் வீட்டில் தான் வந்து பார்த்துருப்பேன், இப்படி வந்துட்டு உங்களை வந்துட்டு வர சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க சார். என்னால் வந்துட்டு இதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு போலீஸ் பர்மிஷனுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணோம். போலீஸ் பர்மிஷன் கிடைக்காதனால தான் உங்களை நாங்கள் சென்னைக்கு வர சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க சார். உங்களுக்கு தான் வருத்தம் இருக்கு அவர் கரூரில் வந்து நேரில் பார்க்கலாம், அங்கே வர சொன்னதில்லை? ஆனால் எனக்கு யார் மேலே எந்த வருத்தமும் எனக்கு வந்துட்டு வருத்தம் யார் மேலேயும் கிடையாது. எனக்கும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி. போனது எங்கள் தப்பு. நாங்கள் டிவிலே பார்த்தோம்னா எங்களுக்கு எந்த இழப்பு இருந்திருக்காது. எந்த கட்சி மீட்டிங்கும் நாங்கள் போக மாட்டோம். இப்படி நாங்கள் திடீர்னு இந்த மீட்டிங்கு விஜய் பார்க்க தான் போனோம். அப்படிங்கும்போது இது எதிர்பாராமல் நடந்த சம்பவம். இதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இவர் இந்த கட்சி பதில் சொல்லியா இல்லை அந்த கட்சி பதில் அவங்கள சொல்லி இது எங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. யார் மேலேயும் எங்களுக்கு கோபமோ வருத்தமோ இதுவும் கிடையாது. எனக்கு கோபம் என் மேலே தான். அன்றைக்கி நான் பிள்ளைகளை கூப்பிட்டு போகாமல் இருந்தேன்னா, நான் வேலைக்கு போயிருந்தேனாலும் 3 பேர் இது இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பப்ளிக் இதில் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மீட்டிங் போடுறாங்களாண்ணா, மீட்டிங் போடுறவங்க இந்த கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி போட்டு மாநாடு மாதிரி போட்டாங்கனாலே ஓகே. இந்த மாதிரியே வந்துட்டு நம்ம ரோட் ஷோன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம்னா, நம்ம வந்துட்டு கரூரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, விளையாட்டு பொருள் எதுவுமே கிடையாது. அதனால் அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம கரூருக்கு ஒரு காமெடி நடிகர் வந்தாலும் ஒரு சீரியல் ஆக்டர் வந்தாலே போய் நின்று பார்த்துட்டு தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம போய் இவ்வளோ ஒரு ஆக்டர் இருந்தால் போய் பார்க்க மாட்டோமாண்ணா? மக்கள் மேலே என்னை கேட்டால் தப்பு கிடையாதுங்க. அந்த இடத்துல வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி இருக்கணும். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு விஜய்க்கு தெரியுமா அந்த இடத்துல வந்துட்டு ரோடு சின்ன ரோடு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு?